ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பவர் செக்டரில் இருக்க சில முக்கியமான பங்குகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வருஷமும் பட்ஜெட் ஒதுக்கும்போது எந்தெந்த பங்குகள் அந்த சமயத்தில் பயன்பெறும் அப்படிங்கிறத வச்சு இந்த கேட்டகரியை நம்ம பிரிச்சுருக்கோம். கிட்டத்தட்ட 6 கேட்டகரியாக அந்த ஸ்டாக்கை நம்ம பிரிச்சுருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு பென்னி, செகண்ட் வந்துட்டு லோ பிஇ லெவல், மார்க்கெட் கேபிட்டலைசேஷன், டிவிடெண்ட் ஈல்ட், பிராண்ட் ஃபைனான்ஸ். ஸோ இந்த 6 கேட்டகரியிலையும் ரெண்டு ஸ்டாக் வந்துட்டு உங்களுக்கு சொல்ல போகிறேன். உங்களுக்கு எந்த ஸ்டாக் வந்துட்டு ஓகேவாக இருக்குமோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி உங்களோட ப்ராஃபிட் புக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கமாக உங்ககிட்ட கேட்குறது தான், இந்த வீடியோவில் வர எல்லா கண்டென்ட்டும் வேரியஸ் சோர்ஸ்லேருந்து எடுத்து உங்களுக்கு ரொம்பவும் எளிமையாக புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஒர்க்கை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற லைக்னால இந்த வீடியோ நிறைய ஆடியன்ஸை ரீச் ஆக எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த உதவியை பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் இப்போ நான் வீடியோக்குள்ளே போகிறேன். இந்த வரிசையில் நான் முதல்ல பார்க்க போகிற கேட்டகரி டிவிடெண்ட் ஈல்டு பேஸ் பண்ணி பார்க்க போகிற முதல் ஸ்டாக் பவர் கிரிட்டோட சேல்ஸ் பார்க்கும்போது கன்சிக்யூட்டிவாக 2012 இப்போ வரைக்குமே எந்த ஒரு டிப் இல்லாமல் ரொம்பவும் கன்சிஸ்டண்ட்டான இம்ப்ரூவ்மெண்ட் சேல்ஸ் வைஸில் கொடுத்துட்ருக்காங்க. அதே போல் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்க்கும்போது எபோவ் 75 ரொம்ப கன்சிஸ்டண்ட்டான ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினும் வச்சுருக்காங்க. நெட் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இயர் வந்து நல்ல ஒரு க்ரோத் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. இவங்களோட ஃபைனான்சிங் பேஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே சமயத்தில் இவங்களோட சேல்ஸ் க்ரோத்னு பார்க்கும்போது லாஸ்ட் 10 இயர்ஸில் 13%, 5 வருஷத்தில் 9%, லாஸ்ட் 3 வருஷத்தில் 6%, லாஸ்ட் கன்சிக்யூட்டிவ் 1 இயரில் வந்துட்டு வெறும் 6% தான் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் க்ரோத்னு பார்க்கும்போது லாஸ்ட் 10 இயரில் 14%, லாஸ்ட் 5 இயர்ஸில் 26%, லாஸ்ட் 3 வருஷத்தில் 17%, கன்சிக்யூட்டிவாக லாஸ்ட் 1 இயரில் 5% தான் வச்சுருக்காங்க. ஆனால் ப்ரைஸோட சிஏஜிஆர் வேல்யூன்னு பார்க்கும்போது லாஸ்ட் 10 இயரில் 16%, லாஸ்ட் 5 வருஷத்தில் 19%, லாஸ்ட் 3 வருஷத்தில் 61%, லாஸ்ட் கன்சிக்யூட்டிவ் 1 இயரில் வந்துட்டு கிட்டத்தட்ட 49% இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ROIன்னு பார்க்கும்போதும் நல்ல ஒரு ரிசல்ட் தான் மேடம் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் 10 இயர்ஸில் 17%, 5 வருஷத்தில் 19%, 3 வருஷத்தில் 19%, லாஸ்ட் கன்சிக்யூட்டிவ் 1 இயரில் வந்துட்டு கிட்டத்தட்ட 20% மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததாக இவங்களோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங்னு பார்க்கும்போது ப்ரொமோட்டர் கிட்ட 51.34%, எஃப்ஐ கிட்ட 30.51%, டிஐ கிட்ட 14.77%, பப்ளிக் கிட்ட 3.37% இருக்குது. ரீசெண்ட் டைமில் பப்ளிக் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அடுத்ததாக இவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கிட்டத்தட்ட 2,28,881 கோடி, கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 246. இவங்களோட 52 வீக் ஹைன்னு பார்க்கும்போது 247, லோ வந்துட்டு 158. ஸ்டாக்கோட பிபிஐ வந்துட்டு 14.9, இண்டஸ்ட்ரி பிபிஐ வந்துட்டு 22.1. ஸோ இண்டஸ்ட்ரி பிபிஐ விட ரொம்ப கம்மியாக தான் மெயின்டைன் இருக்காங்க. ROCன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 13%, ROEன்னு பார்க்கும்போது 19.6%. ரொம்ப டீசெண்டான வேல்யூ தான் இருக்குது. ஸ்டாக்கோட புக் வேல்யூ 93.4, ப்ரைஸ் டு புக் வேல்யூ கிட்டத்தட்ட 2.6 டைம்ஸ் வந்துட்டு அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அதே போல் டிவிடெண்ட் ஈல்டுன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 4.49%. இந்த செக்டரை பொறுத்தளவுக்கும் இவங்க தான் ஹையஸ்ட் டிவிடெண்ட் பேயிங் கம்பெனியாக இருக்காங்க. கம்பெனியில் கடன் பார்க்கும்போது 1,19,892 கோடி, டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 1.38. நம்ம எதிர்பார்க்கறது லெஸ் தென் 1 இருந்தால் ஓகே அப்படிங்கிற மாதிரி. ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வந்துட்டு இது மட்டும்தான். இன்னும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, சேல்ஸ் க்ரோத் அண்ட் ப்ராஃபிட் க்ரோத் ரீசெண்ட் டைமில் கொஞ்சம் குறைஞ்சிருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இது 3 தான் எனக்கு தெரிஞ்ச சின்ன நெகட்டிவ். மற்றபடி வந்துட்டு கம்பெனியில் பிஸ்னஸ் வைஸும் சரி, இவங்களோட டிவிடெண்ட் ஈல்டு பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. இதுக்கு ஆல்டராக செகண்டரி ஒரு சான்ஸ் சூஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பிடிசியை வந்து ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக கேட்டகரி நம்பர் 2, லோயஸ்ட் பிஇ. இந்த வரிசையில் வந்துட்டு நம்ம பார்க்க போகிற பங்கு CESE. பவர் செக்டரில் இருக்க ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ப்ரைவேட் செக்டர் பங்குன்னு சொல்லலாம். இவங்களோட சேல்ஸ் வந்துட்டு கன்சிக்யூட்டிவாக ரிசல்ட் வந்துட்டு இயரில் ரொம்ப சூப்பராக இருக்குது. வித் அவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினும் வந்துட்டு பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக கிட்டத்தட்ட 15% மேலே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல் இவங்களோட நெட் ப்ராஃபிட் பார்க்கும்போது இயர் நல்ல ஒரு க்ரோத் இருக்குது. டெஃபினட்டாக இதோட ரிசல்ட்டை பார்க்கும்போது ஃபியூச்சரில் ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக் மாற வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆல்ரெடி இந்த ஸ்டாக்கை பற்றினா ஒரு A to Z ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வந்துட்டு செப்பரேட்டாகவே போட்டிருக்கோம். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா இன்னும் டீட்டெயில்டாக இந்த ஸ்டாக்கை பற்றி தெரிஞ்சுக்க உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ ஓவராலாக இந்த ஸ்டாக்கை பற்றி பார்க்கும்போது சேல்ஸ் க்ரோத் லாஸ்ட் 10 இயர்ஸில் 7%, 5 இயர்ஸில் வந்துட்டு 7%, லாஸ்ட் 3 வருஷத்தில் 5%, கன்சிக்யூட்டிவாக லாஸ்ட் 1 இயரில் 6% இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் க்ரோத்னு பார்க்கும்போது லாஸ்ட் 10 இயர்ஸில் 12%, லாஸ்ட் 5 இயர்ஸில் 7%, லாஸ்ட் 3 வருஷத்தில் 2%, லாஸ்ட் கன்சிக்யூட்டிவாக 6 மந்த்தில் 6% இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. ப்ரைஸோட சிஏஜிஆர் வேல்யூன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட லாஸ்ட் 10 இயர்ஸில் 15%, லாஸ்ட் 5 இயர்ஸில்
14%, லாஸ்ட்டு 3 இயர்ஸில் 28%, லாஸ்ட் கன்சிக்யூட்டிவ் 1 இயரில் கிட்டத்தட்ட 78% இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதே போல் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டின்னு பார்க்கும்போது ரொம்பவும் கன்சிஸ்டண்ட்டாக கிட்டத்தட்ட 12 அப்படிங்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓவராலாக இந்த கம்பெனியோட ஃபைனான்சிங் பேஸ்மெண்ட் ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்குது. அடுத்ததாக இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னு பார்க்கும்போது ப்ரொமோட்டர் கிட்ட 52.11%, எஃப்ஐஐ கிட்ட 11.95%, டிஐஐ கிட்ட 4.44%, பப்ளிக் கிட்ட 14.49% மாதிரி வச்சிருக்காங்க. அதே போல் 0.01% கவர்மெண்ட் கிட்டையும் ஸ்டேக் இருக்கு. அடுத்ததா இவங்களோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் 17,418 கோடி, கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 131, இவங்களோட 50 டிவி ஹைன்னு பார்க்கும்போது 146, லோ 62, ஸ்டாக்கோட பிபிஐ 12.4, இண்டஸ்ட்ரி பிபிஐயோட ரொம்ப ரொம்ப கம்மியான வேல்யூ தான் இருக்கு. அதே போல் ஆர்ஓசின்னு பார்க்கும்போது 11.4, ஆர்ஓஇ வந்துட்டு 12.2, ஸோ ரொம்ப ரொம்ப டீசெண்டான வேல்யூ தான். புக் வேல்யூன்னு பார்க்கும்போது 86.8, இவங்களோட ப்ரைஸ் டு புக் வேல்யூ 1.51 தான். ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஸ்டாக் கிடையாது. 1.59 ரொம்ப ரொம்ப ஃபேர்லியாக ஆயிடுச்சு இப்போது. அதே போல் இப்போ வந்துட்டு இவங்களோட டிவிடெண்ட் ஈல்டு 3.42%, ஓரளவுக்கு டிவிடெண்ட்டும் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல் கம்பெனியில் டெப்ட்னு பார்க்கும்போது 13,997 கோடி, டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 1.22. இதுவும் ஒரு சின்ன நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறேன். ஆனால் இதில் இண்டஸ்ட்ரிக் வேல்யூ கிட்டத்தட்ட 132 இருக்குது, கரண்ட் ப்ரைஸ் 131 தான் இருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரிக் வேல்யூவும் கரண்ட் ப்ரைஸும் மோரலெஸ் ஈக்குவலாக இருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக வந்துட்டு பை பண்ணுறதுக்கு நல்ல ஒரு சான்ஸாக தான் இப்போ இருக்குது. இதில் செகண்டரியாக நீங்கள் ஆப்ஷன் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கும் நீங்கள் பிடிசியை சூஸ் பண்ணிக்கலாம். இவங்க டிவிடெண்டும் நல்லா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க, லோவஸ்ட் பிஇஓவும் இருக்காங்க. மூணாவது நம்ம பார்க்க போகிற கேட்டகரி வந்துட்டு ஃபைனான்ஸ் கேட்டகரி. இதில் நம்ம சூஸ் பண்ண போகிற ஸ்டாக் ஐஆர்இடிஏ. டெஃபினட்டாக ஐஆர்இடிஏ வந்துட்டு சேல்ஸ் வைஸும் சரி, நெட் ப்ராஃபிட் வைஸும் சரி நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவான ரேட்டில் கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாக இவங்களோட நம்ம Q3 ரிசல்ட் அனலைஸ் பண்ணியிருப்போம். அப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸ் ரீசெண்ட் டைமில் பயங்கரமாக பூஸ்டப் ஆயிருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ டெஃபினட்டாக ஃபண்டமெண்டலாகவும் சரி, ஃபைனான்சிங் பேசிஸாகவும் சரி, ரீசெண்டாக இந்த கம்பெனி நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் செக்டர் ஆகட்டும், ப்ரைவேட் செக்டர் ஆகட்டும், ரெண்டு கம்பெனிகளுக்குமே இவங்க தான் வந்துட்டு ஃபைனான்சிங் ப்ரொவைட் பண்ணுறனால டெஃபினட்டாக ஃபியூச்சரில் இவங்களோட க்ரோத் ரொம்ப ரொம்ப ஹையராக இருக்கும். டெஃபினட்டாக இது ஒரு நல்ல சமயம் இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. டெஃபினட்டாக இந்த ஸ்டாக்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இவங்களோட லாஸ்ட் 3 இயர்ஸில் சேல்ஸ் க்ரோத் கிட்டத்தட்ட 14% இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. லாஸ்ட் கன்சிக்யூட்டிவ் 12 இயர்ஸில் 22% இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதே போல் ப்ராஃபிட் க்ரோத்னு பார்க்கும்போது லாஸ்ட் 3 வருஷத்தில் 59%, கன்சிக்யூட்டிவாக 12 மந்த்தில் கிட்டத்தட்ட 36% இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. அதே போல் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி கிட்டத்தட்ட 15% இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக அந்த ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்ததாக இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்க்கும்போது ப்ரொமோட்டர் கிட்ட 75%, டிஐ கிட்ட 4.37%, எஃப்ஐஐ கிட்ட கிட்டத்தட்ட 1.88%, பப்ளிக் கிட்ட வெறும் 18.75% தான் இருக்கு. அடுத்ததாக இவங்களோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் 43,475 கோடி, கரண்ட் பிரைஸ் 162, 50 டிவி ஹைன்னு பார்க்கும்போது 162 தான், லோ வந்துட்டு 50, ஸ்டாக்கோட பிபிஐ வந்துட்டு 50.3. ஸோ இண்டஸ்ட்ரி பிபிஐயோட ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்காங்க. ஆர்ஓசிஇ அண்ட் ஆர்ஓஇன்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு ஆவரேஜான வேல்யூ தான். ஆர்ஓசிஇ 8.17%, ஆர்ஓஇ 15.4% மாதிரி இருக்குது. அதே போல் ஃபேஸ் வேல்யூ 10, அதை நோட் பண்ணிக்கோங்க. இண்டஸ்ட்ரி பிபிஐ வந்துட்டு ஆல்ரெடி நம்ம பார்த்து வந்து 20.8 அப்படிங்கிற மாதிரி. டெப்ட்னு பார்க்கும்போது 40,165 கோடி வச்சிருக்காங்க, கிட்டத்தட்ட 6.77. ஃபைனான்சிங் ரிலேட்டடான என்பிஎஃப்சி சர்வீஸ்னால கண்டிப்பாக டெஃபினட்டாக இந்த மாதிரி இருக்கிறது சகஜம் தான். அதே போல் இவங்களோட ரிசர்வ்ஸ்னு பார்க்கும்போது 3,656 கோடி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஓவராலாக இந்த கம்பெனியை பார்க்கும்போது டெஃபினட்டாக இந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சரியான முடிவாக என்னோட ஒப்பீனியன் இருக்குது. நீங்கள் யோசிச்சு பார்த்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் அப்படிங்கிறத பண்ணுங்கள். அடுத்ததாக ஃபைனான்சிங் ரிலேட்டடாக செகண்டரி ஆப்ஷனாக நீங்கள் பிஎஃப்சி சூஸ் பண்ணிக்கலாம். பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷனும் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச நல்ல ஒரு கம்பெனியாக தான் ஃபீல் ஆகுது. அடுத்த கேட்டகரி மார்க்கெட் கேபிடலைசேஷனை வச்சு நம்ம பிரிச்சுக்கிற பங்கு வந்துட்டு என்டிபிசி. என்டிபிசியை பொறுத்தளவுக்கும் அவங்களோட ப்ராஃபிட் லாஸ் ஷீட் பார்க்கும்போது டெஃபினட்டாக பெஸ்ட் இன் இண்டஸ்ட்ரின்னு சொல்லி ஆகணும். இயர் ஆன் இயர் எக்ஸலன்ட் பர்ஃபார்மன்ஸ். அதே சமயத்தில் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் மினிமம் 25% மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இட்ஸ் த குட் வேல்யூன்னு சொல்லி ஆகணும். நெட் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது எக்ஸலண்டான ரிசல்ட், இயர் ஆன் இயர் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஓவராலாக இவங்களோட ஃபைனான்சிங் பேஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சேல்ஸ்னு பார்க்கும்போது லாஸ்ட் 10 இயர்ஸில் 9% இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு, லாஸ்ட் 5 இயர்ஸில் 15%, லாஸ்ட் 3 வருஷத்தில் 17%, லாஸ்ட் கன்சிக்யூட்டிவ் 12 மந்த்தில் வந்துட்டு கிட்டத்தட்ட 12% இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட்னு பார்க்கும்போது லாஸ்ட் 10 இயரில் 4%, 5 வருஷத்தில் 9%, 3 வருஷத்தில் 19%, லாஸ்ட் 1 இயரில் 13% இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. ப்ரைஸோட சிஏஜிஆர்னு பார்க்கும்போது லாஸ்ட் 10 இயர்ஸில் 11%, லாஸ்ட் 5 இயர்ஸில் 22%, லாஸ்ட் 3 இயர்ஸில் மட்டுமே 49%, லாஸ்ட் 1 இயரில் கிட்டத்தட்ட 86% இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. ஸோ நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். அதே போல் ஆர்ஓஇன்னு பார்க்கும்போது லாஸ்ட் 10 இயர்ஸில் 12%,
பர்சன்டேஜும் இப்போ வரைக்குமே 12% மெயின்டைன் பண்ணிட்டு ரொம்பவும் கன்சிஸ்டண்டாக இருக்காங்க. அடுத்ததாக இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னு பார்க்கும்போது ப்ரொமோட்டர் கிட்ட 51.10%, எஃப்ஐஐ கிட்ட 17.05%, டிஐஐ கிட்ட 28.70%, பப்ளிக் கிட்ட வெறும் 3.04% தான் இருக்குது. ஸோ ரொம்ப அட்ராக்டிவான ஒரு ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வச்சிருக்காங்க. அடுத்தது இவங்களோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் பார்க்கும்போது 2,99,450 கோடி. இவங்க தான் ஹையஸ்ட் மார்க்கெட் கேபிடலைசேஷன் கொண்ட ஒரு கம்பெனி. இவங்களோட ஆல் டைம் ஹை அண்ட் 52 ஹை வந்துட்டு 326, 52 லோ வந்துட்டு 163. ஸ்டாக்கோட பிபிஇ 15.7 தான். இண்டஸ்ட்ரி பிபிஐ 22.1. ஸோ ஆல்சோ இண்டஸ்ட்ரி பிபிஐ ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஆர்ஓசி அண்ட் ஆர்ஓஇ வேல்யூ வந்துட்டு ரொம்ப டீசெண்டாக இருக்குது. 9.83% ஆர்ஓசியும் ஆர்ஓஇ வந்துட்டு 12% வச்சிருக்காங்க. புக் வேல்யூன்னு பார்க்கும்போது 158, ப்ரைஸ் டு புக் வேல்யூ 1.95. மோரார்லெஸ் ஒரு 2 டைம் அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஓவராலாக பார்க்கும்போது கம்பெனியோட வேல்யூஷன் ரொம்ப நல்லா இருக்குது. ஃபேஸ் வேல்யூ வந்துட்டு 10. கம்பெனியில் கடன் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2,22,552 கோடி இருக்குது. ஆல்மோஸ்ட் டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 1.45 வந்துருச்சு. ஸோ இந்த பவர் செக்டரில் இருக்க எல்லா ஸ்டாக்குமே வந்துட்டு அவங்களோட டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ வந்துட்டு 1 கீழே வச்சிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மட்டும் கிளியராக புரியுது. ஏன்னா அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே கடனில் தான் போயிட்டு இருக்கு. அதுக்காக தான் தனியாக ஐஆர்இடிஏ அப்படிங்கிற கம்பெனியாக இருக்குது. ஸோ டெஃபினட்டாக வந்துட்டு இதில் இந்த டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ பெரிய ஒரு இம்பாக்டாக எனக்கு தெரியல. அதே போல் இன்டென்சிக் வேல்யூ வந்துட்டு கிட்டத்தட்ட 266 இருக்குது. ஸோ கரண்ட் ப்ரைஸ் 300 தான். ஓரளவுக்கு மேட்சிங்காக தான் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சரியான பங்காக இருக்குது. இருந்தாலும் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு செகண்டரியாக ஒரு கம்பெனி வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஆல்ரெடி பவர் கிரிட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ செகண்ட் ஹையஸ்ட் மார்க்கெட் கேப்னா அது வந்துட்டு பவர் கிரிட் தான். ஆல்ரெடி பவர் கிரிட் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறதுனால டெஃபினட்டாக இந்த ஒரு சான்ஸ் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக பார்க்க போகிற கேட்டகரி பிராண்ட் வேல்யூ. பிராண்ட் வேல்யூன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து டாடா பவர். டாடா பவரோட ப்ராஃபிட் லாஸ்ன்னு பார்க்கும்போது ஃப்ரம் 2020 எக்ஸலண்டான ரெக்கார்ட். அதுக்கு முன்னாடி ரிசல்ட் ரொம்ப புவராக கொடுத்துருக்காங்க. அதே போல் நெட் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது ஆல்சோ 2020க்கு அப்புறமா, அதாவது ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறமா கம்பெனியில் ஒரு பாசிட்டிவ் டேர்னிங் பாயிண்ட் அப்படிங்கிறது உண்டாயிருக்கு. அதுக்கப்புறமா கம்பெனி பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அதே போல் சேல்ஸ் க்ரோத்னு பார்க்கும்போது நம்ம சொன்ன மாதிரி லாஸ்ட் 10 இயர்ஸில் 5% தான் இருக்குது. ஆனால் லாஸ்ட் 5 இயர்ஸில் 15% இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதே போல் லாஸ்ட் 3 இயர்ஸில் 24% ஆயிருக்கு. லாஸ்ட் கன்சிக்யூட்டிவ் 1 இயரில் கிட்டத்தட்ட 12% மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. அதே போல் ப்ராஃபிட் க்ரோத்னு பார்க்கும்போது லாஸ்ட் 10 வருஷத்தில் வெறும் 39% தான் இருக்குது. கரண்ட்டாக வந்துட்டு கிட்டத்தட்ட 13% இருக்குது. ஆனால் லாஸ்ட் 5 இயர்ஸில் 45%, லாஸ்ட் 3 இயர்ஸில் 130% வந்துட்டு கிட்டத்தட்ட க்ரோத் நடந்திருக்கு. நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்துட்டு இப்போதைக்கு ஸ்டாக்கில் இருந்திருக்கு. அதே போல் ஸ்டாக்கோட சிஏஜிஆர்னு பார்க்கும்போது லாஸ்ட் 10 இயர்ஸில் வெறும் 17 தான் இருக்குது. கரண்ட்டாக வந்துட்டு 73% இருக்குது. லாஸ்ட் 3 இயர்ஸில் 65%, லாஸ்ட் 5 இயர்ஸில் 37%. ஸோ கம்பெனியோட இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே தெரியுது. ஆர்ஓஇன்னு பார்க்கும்போது லாஸ்ட் 10 இயர்ஸில் வெறும் 5% தான். கரண்ட்டாக வந்துட்டு 13%. இடையில வந்துட்டு சில டிப் நடந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்துட்டு ஸ்டாக் சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காக ஃபண்டமெண்டலாகவும் சரி, பேசிக்காக வந்துட்டு இவங்களோட ஃபினான்ஷியல் பாட்டமும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்காக மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. அதே போல் இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னு பார்க்கும்போது ப்ரொமோட்டர் கிட்ட 46.86%, எஃப்ஐஐ கிட்ட 9.85%, டிஐ கிட்ட 16.11%, பப்ளிக் கிட்ட வெறும் 26.87% இருக்குது. அடுத்ததாக இவங்களோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் 1,14,058 கோடி இருக்குது. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 357. இவங்களோட 52 ஹைன்னு பார்க்கும்போது 366, லோ 182. ஸ்டாக்கோட பிபிஐ 33.4. ஸோ இண்டஸ்ட்ரி பிபிஐயோட அதிகமாக இருக்காங்க. புக் வேல்யூன்னு பார்க்கும்போது 94, ப்ரைஸ் டு புக் வேல்யூ 3.78. கிட்டத்தட்ட 4 டைம்ஸ் அதிகமாக தான் வந்து டேட் இருக்காங்க. அதே போல் ஃபேஸ் வேல்யூ 1 தான். ஆர்ஓசிஇ அண்ட் ஆர்ஓஇ ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இந்த வேல்யூஷனுக்கு குறைஞ்சது ஒரு 20% இருந்திருக்கணும். ஆனால் 11.7% ஆர்ஓசியும் ஆர்ஓஇ வந்து 12.6% தான் இருக்குது. அதே போல் டெப்ட்னு பார்க்கும்போது 52,526 கோடி இருக்குது. கிட்டத்தட்ட டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 1.74 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். இது வந்துட்டு பவர் செக்டருக்கே காமனாக இப்படி தான் இருக்குது. இதே மாதிரி இண்டஸ்ட்ரிக் வேல்யூ வந்து 144. ஆனால் அதை விட டபுள் டைம்ஸ் இருக்காங்க. ஸ்டாக் இப்போதைக்கு கொஞ்சம் ஹையராக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ வெயிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லைனா இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃபியூச்சரில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற மட்டும் தெளிவாக புரியுது. ஓவராலாக கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸில் நான் நெகட்டிவாக பார்க்குற சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஓசிஇ அண்ட் ஆர்ஓஇ பக்கம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்கலாம். அதே போல் இவங்களோட டெப்ட்டில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்கலாம். கடனை கொஞ்சம் குறைச்சிட்டு இன்னும் கொஞ்சம் டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோவை ரெடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா வேல்யூஷன் படி இன்னும் கொஞ்சம் கூட ஹையராக ப்ரைஸ் போக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக பார்க்கலாம் ஃபியூச்சர் நடக்க போகுது அப்படிங்கிறது. அடுத்ததாக பிராண்ட் வேல்யூவில் வந்துட்டு நெக்ஸ்ட் நீங்கள் சூஸ் பண்ண போகிற அடிஷனல் கம்பெனி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதானி பவர் ஓரளவுக்கு அட்ராக்டிவ் வேல்யூஷன் இருக்காங்க. நீங்கள் அதை கூட நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். லாஸ்ட் கேட்டகரியில் நம்ம பார்க்க போகிறது பென்னி ஸ்டாக். பென்னி ஸ்டாக்லாம் முதல்ல பார்க்க போகிற கம்பெனி வந்துட்டு ரிலையன்ஸ் பவர். ரிலையன்ஸ் பவர் பொறுத்தளவுக்கும் சேல்ஸ் வைஸ் கம்பெனியில் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க ரீசெண்ட் டைமில் பாஸ்ட் கம்பேர் பண்ணும்போது. ஆனால் நெட் ப்ராஃபிட் வைஸ் பார்க்கும்போது லாஸ்ட்டாக 2019 ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியாக தான் எனக்கு ஃபீல் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு கிளியராக புரியும். அதே போல் சேல்ஸ் க்ரோத்னு பார்க்கும்போது லாஸ்ட் 10 இயர்ஸ்லேருந்து
கரண்ட்டாக இப்போ வரைக்குமே நல்ல ரெக்கார்டு எதுவுமே கிடையாது. ப்ராஃபிட்லேயும் பார்க்கும்போது லாஸ்ட் 10 இயர்ஸ்லேருந்து இப்போ வரைக்குமே எதுவுமே நல்ல ரெக்கார்டே கிடையாது. ப்ரைஸ் இம்ப்ரூவ்மெண்ட் மட்டுமே கிட்டத்தட்ட லாஸ்ட் 10 இயர்ஸில் -8%, ஆனால் லாஸ்ட் 5 இயர்ஸில் 1%, ஆனால் கரண்ட்டில் வந்துட்டு கிட்டத்தட்ட கன்சிக்யூட்டிவ் 1 இயரில் 124% ப்ரைஸ் மூவ்மெண்ட் ஆயிருக்கு. அதே போல் லாஸ்ட் 3 இயர்ஸில் 106% ப்ரைஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிஸ்னஸ் அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிறத உண்மை. அடுத்ததாக ROIன்னு பார்க்கும்போது லாஸ்ட் 10 இயர்ஸில் 2% இருக்குது. அடுத்த 5 இயர்ஸ், 3 இயர்ஸ், 1 இயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி கன்சிக்யூட்டிவாக நெகட்டிவ் வேல்யூஸாக ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த கம்பெனியில் இருக்க கடன், அந்த கடனுக்கான இன்ட்ரெஸ்ட், அதுக்கப்புறமா எக்ஸ்பென்ஸ், இதுக்கே வந்துட்டு அவங்களோட ப்ராஃபிட் முழுக்க போயிடறனால இவங்களால நெட் ப்ராஃபிட் சைடு வந்துட்டு எந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ண முடியல. ஆனால் பிஸ்னஸ் அப்படிங்கிறது கம்பெனியில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பாஸ்ட்டில் பண்ண இவங்க பர்ஃபார்மன்ஸ் கம்பேர் பண்ணும்போது ரீசெண்ட் டைமில் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகிறனால தான் ஸ்டாக்கோட ப்ரைஸில் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்ருக்காங்க. இவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 11,281 கோடி, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 29.6. இவங்களோட 50 ஹைன்னு பார்க்கும்போது 33.2, லோ வந்துட்டு 9.6. இவங்களோட புக் வேல்யூ கிட்டத்தட்ட 34.3, புக் வேல்யூவோடவும் கம்மியாக தான் இருக்காங்க. ஸ்டாக்கோட ROCE வேல்யூ 3%, ஆனால் ROE வந்துட்டு -11% இருக்குது. ஃபேஸ் வேல்யூ 10, இதில் எந்த மாற்றம் இல்லை. இண்டஸ்ட்ரி PB வந்துட்டு 22.1, ஸ்டாக்கோட PBI அவைலபிள் இல்லை, ஏன்னா நெகட்டிவ் வேல்யூஸ் இருக்கிறனால. ப்ரைஸ் டு புக் வேல்யூன்னு பார்க்கும்போது 0.86%, இது முன்னாடியே பார்த்துருந்தோம். கிட்டத்தட்ட புக் வேல்யூவோட ரொம்ப கம்மியாக தான் ஸ்டாக் இருக்காங்க. டெப்ட்னு பார்க்கும்போது 20,605 கோடி, டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 1.60. இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் கேபிட்டலைசேஷனே கிட்டத்தட்ட 11,281 கோடி தான், ஆனால் கடன் வந்துட்டு 20,000 கோடி இருக்குது. அதனாலேயே வந்துட்டு இந்த ஸ்டாக் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபால் இருக்குது. முக்கியமான காரணம் என்னோட ஒப்பீனியன் பொறுத்தளவுக்கும் இந்த ஸ்டாக்கை பிக் பண்ணுறது வந்துட்டு 100% ரிஸ்க் மட்டும்தான். உங்களுக்கு ரிஸ்க் எடுக்க கட்ஸ் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக நீங்களும் அனலைஸ் பண்ணிவிட்டு சூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே போல் இதை விட அடிஷ்னலாக ஒரு ஸ்டாக் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரட்டன் இந்தியா பவரும் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அட்ராக்டிவான ஒரு பென்னி ஸ்டாக் லெவலில் இருக்கிற ஸ்டாக். நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணலாம். ரட்டன் இந்தியா பவர் ஸ்டாக்கும் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ரிலையன்ஸ் பவர் மாதிரி தான் அவங்களும் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ரீசெண்ட் டைமாக அவங்க பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தான் ஃபீலும் இருக்குது. இதே போல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 6 கேட்டகரியில் நமக்கு பிடிச்ச ஸ்டாக்கை வந்துட்டு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக இந்த வீடியோ வந்துட்டு ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான், எந்த விதத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரி கிடையாது. ஏன்னா இந்த பார்த்தா நிறையா பங்குகளில் நிறைய ரிஸ்க் அப்படிங்கிறது இருக்குது. ரிஸ்க் புரிஞ்சுக்கிட்டு பிறகு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக செபி ரெஜிஸ்டர் அட்வைசர்ட்ட ஆலோசனை வாங்கிக்கோங்க. முழுக்க அதுவே ரொம்ப சேஃபாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ மூலமாக உங்களோட போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு குட் நியூஸ் கிடச்சிக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறதுக்கு சைனிங் ஆஃப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.